ஆமாம். ஆண்டுடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாள்தோறும் அவருக்கு நம்ம என்ன செய்யணுமா? நன்றிகளை செலுத்த வேண்டும். அப்படி அமர்வோம். நல்லா இடம் இருக்குது, நல்லா கலக்க உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமேன் ஆமேன். பின்னாடி சேரில் உட்காந்துட்டு உறங்க வேண்டாம், நல்லா முழிச்சிருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். ஜெப வீட்டில் தூங்கிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் புதுசாக இருந்தாலும் முழிச்சிருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்க. தேவ சமூகத்தில் பயபக்தியோடு இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். சரி, இந்த நாளில் தேவனிடத்திலே நாம் பலன் கொள்வது எப்படி? தேவனிடத்திலே நாம் பலன் கொள்வது எப்படி? ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்குள்ளே நாம் என்ன செய்யணுமா? பலன் அடைய வேண்டும். சங்கீதம் 84 சங்கீதம் 5வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 84 5வது வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செம்மையானவைகளை சிந்திக்கிற மனுஷனும் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள்ள நம்ம பலன் கொள்ளணும். அதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பிரசங்கம். கர்த்தருக்குள்ள தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பலன் கொள்ளணும். அப்படின்னா என்ன? உலகத்தில் நம்மளுக்கு பலவிதமான சூழ்நிலைகளில் பலவீனங்கள் வரும், சோர்வுகள் வரும், போராட்டங்கள் வரும், கைவிடப்பட்ட தன்மைகள் வரும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பூமிக்குரிய வாழ்க்கையில் எந்த வகையிலேயாட்டு இருந்து சோர்வுகள், பலவீனங்கள், போராட்டங்கள் நமக்கு வந்தாலும் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணுமா? பலன் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 84 7வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து, கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ளுகிறவர்கள், நல்லா கவனிங்க, பலத்தின் மேல் அவர்கள் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையானவைகளை சிந்திக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே, சீயோன் என்றால் பரலோகத்தை குறிக்கும், சீயோன் என்றால் கர்த்தருடைய சபையை குறிக்கும். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதன் அதிகாலை எழுந்து இருட்டோட தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய வேதத்தை கேட்ட சத்தியங்களை கவனமாக கை கொள்ளுகிற பிள்ளைகள், அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், அனுதினமும் வாக்கு தத்தங்களை வாயிலே அறிக்கையிடுகிற தேவ பிள்ளைகள். நல்லா கவனிங்க. அவர்கள் பலத்தின் மேலே என்ன செய்வார்களா? பலனடைந்து சீயோனிலே சபையிலே காணப்படுவார்கள். அடுத்தது பரலோகத்திலும் காணப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கு அழைக்கல, சொல்லுங்க வாயை திறந்து பலப்படுத்துறதுக்கு அழைத்திருக்கிறார். நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கு நம்மளை தேவன் அழைக்கல. பொல்லாதவர்களாகிய தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பன் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு வாசிங்க. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ சன்னதிக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூடி வர்றது எதுக்காக?
எதுக்கு வந்திருக்கிறோம்? தேவ பலத்தை புதுப்பித்து கொள்ள, தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள. இன்னைக்கு நீங்கள் தேவ பிள்ளைகளுக்கு, அநேக மக்களுக்கு இந்த ரகசியம் தெரியலை. எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்கிறாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு, மருத்துவமனைக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. போகக்கூடாதுன்னு சொல்லலை. அதனால் அநேக ஆயிரங்கள் செலவழிந்து, லட்சங்கள் செலவழிந்து ஏமாற்றம் அடைகிறவர்களை நம்ம பார்க்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இப்போ இந்த நாளில் கர்த்தருக்குள்ள பலன் கொள்ள தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆர்வப்படணும். முதலாவது, ஒருவேளை வீட்டில் குழப்பங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முதலாவது தேவனுடைய சமூகத்தில் வந்தால் அவர்களுடைய உள்ளான மனிதன், உள்ளான மனுஷி ஆவிக்குரிய பலன் அடைந்தால் உலக சூழ்நிலைகள் என்ன செஞ்சிடும்? மேற்கொள்ளாது, அது மடங்கி போயிடும். அதில் சொல்லுவோமா? இப்போ இந்த நாளில் தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கைதட்டி சொல்லுவோம், எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுவோம். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அநேகர் நினைக்கிறாங்க, வயிறு நிறைஞ்சா பலன் வந்துடும் நினைக்கிறாங்க. வயிறு நிறைஞ்சா கொஞ்ச நேரம் அதாவது சரீர பலன் வரும், ஆவிக்குரிய பலன் வராது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திற்கு ஆர்வத்தோடு அவருடைய பாதத்திற்கு வந்திருக்கிற நமக்கு மனுஷிக பலத்துக்கு அல்ல, தேவ பலத்துக்கு வந்திருக்கிறோம். தேவ பலன், தேவ சித்தம், தேவனுடைய அந்த வல்லமையோடு நாம் என்ன செய்யணும்? நம்ம வீடுகளுக்கு கடந்து போக வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை சங்கீதம் 105:37 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எகிப்திலிருந்து தேவன் தம்முடைய ஜனத்தை அழைக்கும் போது அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று வாசிக்கிறோம். அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இந்த நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் தேவ சன்னதிக்கு முதலிடம் கொடுக்கும்போது தேவன் நம்மளை பலத்தின் மேல் பலனடைய செய்கிறார், பலத்தின் மேல் பலனடைய செய்கிறார். தேவ சன்னதியில் காத்திருக்க காத்திருக்க என்ன உண்டாகும்? தேவ பலன் உண்டாகும். தேவ சமூகத்தில் வரும்போது உங்களுக்கு தேவ பலன் உண்டாகும். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அதாவது 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லதுன்னு சொல்கிறான். கைதட்டுமா எல்லாரும்? தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து பலனடைவது தான் நமக்கு நல்லது. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பலத்தை இந்த நாட்களில் என்ன செய்யணும்? அதிகமாக வாஞ்சிக்கணும். தேவ பலன் ஒருவேளை வீட்டு கவலையாக இருக்கலாம், உலக பிரகாரமான பல சூழ்நிலைகளாக இருக்கலாம், ஆமாம் பாவத்தை மேற்கொள்ள முடியாத பலவீனமாக இருக்கலாம். அப்பேற்பட்ட பலகீனங்களை மேற்கொள்ள ஒரே ஒரு மருந்து, அது தேவ பலன். தேவ பலன் எப்படி வரும்? தேவ வசனத்தை கேட்கும்போது தான் வரும். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு அவர்களை தப்புவிக்கிறார். தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது, சத்தியம் கேட்கும்போது என்ன உண்டாகும்? தேவ பலன் உண்டாகும். அது அதர்சனமான பலன், ஆவிக்குரிய பலன். அது கண்ணுக்கு தெரியாது. ஆமாம், நம்ம விடுற மூச்சு சுவாசம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அல்லேலூயா. அதுபோல் பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்கள் கண்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுடைய ஆவி ஆத்மாவின் உணர்விலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் பலப்பட சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து என்ன செய்வோம்? காணப்படுவோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உபாகமம் 8:18 வாசிச்சோம்னா,
இக்காலத்தில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனையும் கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? தருவார். தேவ சன்னதிக்கு வரும்போது அவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்திருந்த உங்கள் வேலை ஸ்தலத்தில் வாழ்வாதாரத்தில் சோர்ந்திருந்த பகுதியெல்லாம், பிளவினப்பட்ட பகுதியெல்லாம் கர்த்தர் பலப்படுத்துவார். நம்பிக்கையை கொடுப்பார், ஒரு தைரியத்தை கொடுப்பார். நானும் என் குடும்பத்தை என்ன செய்யலாம்? நடத்தலாம், வாழ வைக்கலாம். நானும் இந்த சமுதாயத்தில் ஒரு மனுஷியா என்ன செய்யணும்? வாழ்ந்து காட்டலாம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிற ஏசப்பா பெரியவர். தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறவர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காது. ஆராதனை வேலையை, ஜெப வேலையை பின்னடைய விடாதீ, சோர்வடைய விடாதீ. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது ரெபீதி என்ற இடத்துக்கு வரும்போது விடாய்த்திருந்து சோர்ந்திருந்த மக்களை அமலேக்கியர் என்ற ஒரு புறஜாதி ராஜா வந்து படையெடுத்து வந்து அவர்கள் பின்படைகளை தேவ ஜனங்களை வெட்டினான் என்று வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள் எப்போதும் நீங்கள் சுறுசுறுப்பாக ஆர்வமாக கர்த்தருக்குள்ள உற்சாகமாக இருந்தீங்கன்னா சத்துரு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்வாதாரத்தையும் மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சன்னதியிலே வந்து காணப்படுவார்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை துதிக்கலாம் கால வேளையில. சொல்லுங்க அல்லேலூயா. என்னாகம 24:8 படித்தோம்னா, எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணின தேவன் அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தாராம். என்றைக்கு நாம் இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்படுறோமோ, என்றைக்கு இந்த உலகத்தின் சடங்காச்சாரங்கள் உலக பிரகாரமான சூழ்நிலைகளுக்கு நம்ம வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடக்கிறோமோ, அப்பொழுது கர்த்தர் நம்மளுக்கு உன்னத பலத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள், சோர்வுகள், கடன் பிரச்சனைகள், வியாதி, பலவீனங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு பலன், அதுதான் தேவ பலன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பலனை பெற்றுக்கொள்வது, அதான் ரொம்ப முக்கியம். எப்படி பலனை பெற்றுக்கொள்வது? பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் என்ற ஒரு அருமையான தேவ மனிதனை பார்க்கிறோம். சிம்சோன் என்ற தேவ மனிதன் பயங்கரமான பலசாலி. ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்றவன். பெரிய பெரிய பராக்கிரமத்தை செய்தவன். சிங்கத்தின் வாயை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல தூக்கி எறிந்தவன். பராக்கிரமசாலி. அப்பேற்பட்ட மனிதன் ஒரு சூழ்நிலையில் பிளவினப்பட்டு மாம்ச இச்சைக்கு உட்பட்டு தெளிலாள் என்ற ஒரு மனுஷனுடைய மடியிலே படுத்து அவனை அந்த சிம்சோனை நல்லா மயக்கி நித்திரை பண்ணுகிற நேரத்தில் அவனுடைய தலையில் இருந்த 7 சடைகளையும் என்ன செஞ்ச ஆளை வர சொல்லி அவனுடைய முடியை என்ன செஞ்சாலும் சிரைத்தார், மொட்டையடித்தார். அவனை விட்டு தேவ பலன், தேவ மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவனை விட்டு போனது. பராக்கிரமசாலி. 300 நரிய ஒரே ஆள் பிடித்து 150 ஒரு ஜோடியாக மாத்தினவன். வாளோட வாளை கட்டி அதில் தீப்பந்தத்தை கட்டி விட்டு பெலிஸ்தியரின் வெள்ளாமைகளை அழித்தவன்.
பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவன் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவன். ஒரு மாம்சச்சே இச்சைக்கு அவன் இடம் கொடுத்து, அதனால தேவ ஆவியானவர் அவனை விட்டு போயிடுவாது அவனுக்கு தெரியாது. எப்போதும் போல பெலிஸ்தியர்கள் வந்து அவனை பிடிக்க வரும்போது அவன் எப்போது எழுந்திருக்கிறது போல எழுந்திருந்தான். ஆனால் அவனிடத்தில் சுயபலம்தான் இருந்துச்சு, தேவ பலம் இல்லை. அல்லேலூயா. சுயபலத்தினால அவனால் என்ன செய்ய முடியலை? பெலிஸ்தியர்களை மேற்கொள்ள முடியலை. பெலிஸ்தியர்கள் அவனை பிடித்து 2 கைகளுக்கும் கால்களுக்கும் விலங்க மாட்டி அவன் கண்ணை 2 கண்ணை என்ன செஞ்சாங்க? குருடாக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அவன் இங்கே பாருங்க, செக்கிழுக்கிறதுக்கு சிறையிலே தள்ளப்பட்டு செக்கிழுக்க ஆரம்பித்தான், அடிமைப்படுத்த அடிமையாக ஒப்பு கொடுத்தான். பெலிஸ்தியர்கள் அவனை அடிமைப்படுத்தினார்கள். செக்கிழுக்கிற மாடு செக்கிழுக்கிறது போல செக்கிழுக்க ஆரம்பித்தான். ஆண்டுடைய பிள்ளைகளை, அந்த காலங்களில் சிம்சோன் சும்மா இல்லை. அவன் பாவ உணர்வடைந்து அந்த செக்கை இழுக்கும் போதெல்லாம் அவன் அழுது அழுது ஜெபம் பண்ணான்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆண்டவரே, ஒரு விசை என் பாவத்தை மன்னியும், ஒரு விசை என் பாவத்தை மன்னியும், ஒரு விசை என் பாவத்தை மன்னிச்சு திரும்பவும் அந்த பலத்தை, உம்முடைய பலத்தை எனக்கு தாரணும். இந்த பெலிஸ்தியர்களை நான் ஒரே விஷயம் நான் என்ன செய்கிறேன்? பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அவன் அந்த செக்கு இழுக்கும் போதெல்லாம், சிறைப்பட்டு இருக்கும்போது அவன் பாவ அறிக்கை பண்ணி அழுது 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 மன்றாடி ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. பாருங்க, குறித்த நாட்களில் பெலிஸ்தியர்கள் அவனை குரங்கு வேடிக்கை காட்டுவதற்கு போல வேடிக்கை காட்டுவதற்காக ஒரு சிறு பையன் கையில் அவனை ஒப்பு கொடுத்து, பாருங்க, பெரிய அரங்கம், 3000 பெலிஸ்தியர்கள் கூடி இருக்கிறாங்க. அந்த 3000 பெலிஸ்தியர்கள் கூடி இருக்கிற அந்த பெரிய ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு அரங்கம், அது மேலே ஒரு பெரிய கூடாரம், அந்த கூடாரத்தை தாங்கி 2 தூண்கள் நிற்கிறது. 2 தூண்கள் நிற்கிறது. 2 தூண்கள் நின்ற இடத்துல அந்த சிறு பையனிடத்தில் இந்த வீட்டை தாங்கி நிற்கிற இந்த தூண் எங்கே இருக்குது? அந்த இடத்துல கொண்டு என்னை நிப்பாட்டும் சொல்லி பாருங்க. ஏற்கனவே இவன் நல்லா ஜெபம் பண்ணிட்டான், பாவத்தை அறிக்கை பண்ணிட்டான். கர்த்தாவே, என்னை மன்னியும், என் தாயின் கருவில் இருக்கும்போது நான் பரிசுத்தாய் பெற்றவன், நசரேய விரதம் இருந்தவன், நான் இப்படி பெண் ஆசைக்கு ஆசைப்பட்டு மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்து, கர்த்தாவே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், ஒரு விஷயம் என்னை மன்னியும் என்று கதறி கதறி அவன் அழுதான் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கருத்து சொல்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளே, குறித்த நாள் வந்தது. சிம்சோன் அந்த அரங்கத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டான். தேவ பிள்ளைகளே, அந்த அரங்கத்து மேல் கூரையை தாங்கி கொண்டிருந்த அந்த 2 தூணுக்கு நடுவாக சிம்சோனை கொண்டு அந்த சிறு பையன் நிப்பாட்டினான். 2 தூணையும் பாருங்க, வலது கையில் ஒன்னையும் இடது கையில் ஒன்னையும் பிடித்து பலமாய் அந்த தூணை சாய்த்தான் என்று வாசிக்கிறோம். பலமாய் தூணை சாய்த்தான். அந்த தூணு 2 இடிந்து விழுந்தது. மேல் கூரை இடிந்து விழுந்து அந்த ஸ்டேடியத்துக்குள்ள இருந்த 3000 பெலிஸ்தியர்களும் செத்து போயிட்டார்கள். சிம்சோனுடைய ஜெபம் வந்து இதுல கொஞ்சம் மாறுதலா பண்ணிட்டான். ஆண்டவரே, ஒரு விஷயா எனக்கு பலனை தாரும், நான் பெலிஸ்தியர்களோட நானும் மடிந்து போகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டான். அந்த பெலிஸ்தியர்கள் 3000 பேர் மடிந்து போனார்கள். அவர்களோடு கூட அந்த சிம்சோனும் மடிந்து போனான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு தான் தேவ பலத்தை கொண்டு வரும். ஒரு மனுஷனுடைய அர்ப்பணிப்பு தான் தேவ பலத்தை கொண்டு வரும். அதனால தான் இங்கே பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியலில் சிம்சோனுடைய பேர் அங்கே குறிக்கப்பட்டிருக்கும். விசுவாச வீரர்களுடைய பட்டியலில்
ஆண்டுடைய பிள்ளைகளே, சிம்சோனுடைய அங்க பேர் அங்க குறிக்கப்பட்டிருக்கும். தேவ பலனை நாம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம கடந்த கால பாவங்களை அறிக்கையிட வேண்டும், ஜென்ம பாவங்களை அறிக்கையிட வேண்டும், கர்ம பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். முழு சுகம் கிடைக்கணுமா, நல்ல சமாதானம் வரணுமா, சந்தோஷம் வரணுமா, நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் பாவ அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது தேவ பலன் நம்மளை ஆட்கொள்ளும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள், சிம்சோன் மனம் திரும்பினா. நம்ம பைபிளில் வாசிக்கிறது ஒரு இடத்துல மட்டும் ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும் ஜெபம் பண்ணான் இல்லை, ஏற்கனவே அவன் ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை பண்ணி அழுது அழுது தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். தேவன் அவனை பலப்படுத்தி கொண்டு வந்தார், தைரியப்படுத்தி கொண்டு வந்தார். அந்த அரங்கத்துக்குள்ளே எதிரிகள் கூடியிருக்கிற அந்த அரங்கத்துக்குள்ளே விசுவாசத்தோடு உள்ள நுழைஞ்சான். அந்த வீட்டை தாங்கி இருக்கிற 2 தூண்களையும் வலது கையில் ஒன்று இடது கையில் ஒன்று பிடித்து அப்படியே மடமடவென்று அதை சாய்த்தான். எதிரிகளும் 3000 பேர் மடிந்து போனார்கள். சிம்சோனும் அவர்களோட மடிந்து போனான். அல்லையா சொல்லுவோமா? ஒரு தேவ பிள்ளைகளை, தாவீதும் அப்படித்தான். ஒரு விஷயம் பெரிய ஒரு பாவத்தை அவர் செஞ்சிருவார். ஆனால் பாவத்தை செஞ்ச தாவீது பிளப்பட முடியாதபடிக்கு, ஆமே, மனுஷர்கள்ட்ட தைரியமாக பேச முடியாதபடிக்கு, அரசாங்க வேலையை செய்ய முடியாதபடிக்கு, தைரியமாக தேவனை துதிக்க முடியாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு துக்கப்பட்டு துக்கப்பட்டு அழுகிறான். கர்த்தாவே, நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் ஈசோப்புள்ளால் என்னை கழுவும் என்று கதறுகிறான். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் என்று கதறுகிறான். கர்த்தர் தாவீதை மன்னித்தார், தாவீதை பலப்படுத்தினார். தாவீதினுடைய சிங்காசனம் உறுதிப்பட்டது. தாவீதை சுற்றி இருந்த எதிரிகள் மடங்கடிக்கப்பட்டார்கள். நீங்க அதுக்கு பிறகு படிச்சு பாருங்க. தாவீது மனம் திரும்பின உடனே கர்த்தர் தாவீதின் சத்துருக்களை எல்லாம் அவனுக்கு முன்பாக மடங்கடிப்பார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும், தூதர்கள் மத்தியிலே சந்தோஷம் உண்டாகும். இளைய குமாரன் மனம் திரும்பி வரும்போது தகப்பன் வீட்டிலே கொண்டாட்டம் உண்டானது. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்தரங்க வாழ்க்கையிலே, வெளியரங்கமான வாழ்க்கையிலே, புறம்பான வாழ்க்கையிலே நாம மனம் திரும்பும் போது, தேவ சமூகத்திலே நாம அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது, ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏமாந்த இடத்திலே எல்லாம், தோல்வி அடைந்த இடத்திலே எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை நான் தருவேன்னு கர்த்தர் சொல்றார். உன்னை ஏமாத்தினவர்கள், உன்னை ஆமே இகழ்ச்சியா நினைத்தவர்கள் மத்தியிலே நீ தேவ சமூகத்திலே மனம் திரும்பும் போது நீ பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சன்னதியிலே வந்து காணப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் இந்த நாட்களில் எதற்காக நாம் கூடி வருகிறோம்? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே என்று கூப்பிட வந்திருக்கிறோம். சிம்சோன் இழந்த பலனை அவன் பெற்றுக்கொண்டான். தாவீது இழந்த அந்த உற்சாகத்தையும் வல்லமையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மனம் திரும்பி வருகிற அவருடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறவர், மேன்மையாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. யோசபாத் ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் அழுகிறார், கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமா வருகிற சத்துருக்களை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லையே என்று கதறுகிறார். சத்துருக்களை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லையே என்று கதறுகிறார். அங்கே சபையின் நடுவில் இருந்து ஒரு லேவியன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆவியானவர் இறங்கி வந்து சொன்னார், யூத ஜனங்களே, யோசபாத் ராஜாவே, யூத ஜனங்களே,
கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நடக்க போறது உங்க யுத்தம் அல்ல, கர்த்தருடைய யுத்தம். நாளைக்கு நீங்கள் காலையில புறப்பட்டு இந்த வழியா போங்கள், அவர்களை காண்பீர்கள். அதுபோல யோசபாத்து தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தான், சத்தியத்தை விசுவாசித்தான். மறுநாள் காலையில் தேவ ஜனங்கள் ஆடல் பாடலோடு, ஆமென், மேலதாளங்களோடு எதிரிகளோடு யுத்தம் பண்ண ஆடி பாடி துதி செய்து கொண்டு போனார்கள். அங்கே நடந்தது என்ன? இரவோடு இரவாக எதிரிகள் ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு மடிந்து பிரேதங்களாய் கிடந்தார்கள். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லலாமா? ஆமென். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் புது பலனால நிரப்புகிறவர். தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவு மனவிட்டு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை புதிய வல்லமையினாலே புது பலத்தால நம்மை நிரப்புகிற தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஏசாயா ஆமென் 49 4வது வசனத்தை இப்ப வாசிங்க. அதற்கு நான் விருதாவாய் நான் உழைக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு நிறைய அப்படித்தான் விருதாவாக உழைக்கிறார்கள், வீணு வியர்த்தமாய் உழைக்கிறார்கள். அவர்கள் பலனை வீணா செலவழிக்கிறாங்க. ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும், என் நியாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, என் பலன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இந்த காலை வேளையில் அப்பாவுடைய பாதத்துக்கு வந்த அருமை பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதான் விசுவாசம். அல்லேலூயா. அதான் விசுவாசம். தேவ பிள்ளைகளாகிய நாம பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். மோசே மரிக்கும் போது 120 வயசு. ஆனால் அவனுடைய கண் பார்வை மங்கள, அவன் பலன் குறையல. கண் பார்வை மங்கள, அவன் பலன் குறையல. நீங்களும் நானும் தேவ பலத்துக்குள்ள இருந்தோம்னா நீ எத்தனை வயசு ஆனாலும் உங்க மனம் தைரியமா இருக்கும். உங்க மனம் தைரியமா இருக்கும். சரீரம் தேயில பையுமாய் சுருங்கி போனாலும் மனது சுருங்காது, ஆத்மா சுருங்காது, உங்கள் ஆவி சுருங்காது, பிளவினப்படாது. டிஎல் மூடி என்று சொல்லப்பட்ட தேவ மனிதன், நமக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனிதன். அவர் பெரிய ஊழியத்தை செய்த ஒரு தேவனுடைய மனிதன். சரியா படிப்பு அறிவில்லாத ஒரு மனிதனை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தினார். ஆசியா கண்டத்தையும் ஐரோப்பியா கண்டத்தையும் வலது கையில் ஒன்றையும் இடது கையில் சுமக்கிற ஒரு வல்லமை நிறைந்த ஒரு மனிதனாக காணப்பட்டார். ஆரம்பத்தில் அவர் சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் தான் நடத்தியிருக்கிறார். வீடு வீடா சின்ன பிள்ளைகளை துரத்தி தேடி தேடி போய் குடிச்சிட்டு வருவார். டிஎல் மோடி போறாருன்னா சின்ன பிள்ளை ஓடி ஓடி ஒளிஞ்சு கட்டிலு கீழே மறைஞ்சு கிடப்பாங்களாம். நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு பாருங்க, 2 தோல்லையும் 2 பேரையும், இடுப்பில் 2 பேரையும், தலை மேலே ஒரு ஆளையும் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளை அன்போட சண்டே கிளாஸ் நடத்துறதை கொண்டு வருவார். அப்பேற்பட்ட அந்த மனிதனை, படிப்பறிவு குறைவான அந்த மனிதனை கர்த்தர் பலப்படுத்த ஆரம்பித்தார். வல்லமையான ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். ஆசியா கண்டத்தையும் ஐரோப்பியா கண்டத்தையும் வலது பக்கம் ஒன்னை இடது பக்கம் ஒன்னையும் தூக்கி பிடிக்கிற அளவுக்கு பெரிய எழுப்புதல். அவர் கூட்டம் நடத்தினா லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்களாம். அல்லேலூயா. அவர் வயசு போய் ஓட்டத்தை முடிக்கும் போது மரிக்கிற தருவா வந்தது. நல்ல முதிர்ந்த வயதில் அவர் மரிக்க போறார். கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைய போறார். அவர் இங்கே ஜீவன் பிரியும் போது சொன்னாரா, எல்லா உடன் ஊழியர்கள் சொந்த பந்தங்கள்லாம் நிற்கும் போது எல்லாரும் இவருடைய ஜீவன் பிரிய போகுதே, இவர் பிழைக்க மாட்டாரே,
இவ்வளவு வல்லமையா ஊழியம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுகிறாங்க. இந்த டிஎல் மோடி சொன்னாராம், யாரும் நான் செத்து போயிட்டேன்னு என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது. எனக்கு இன்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுகிற நாள், முடிசூடப்படுகிற நாள், பரலோக இன்பமயமா இருக்கிறது, பரலோக மகிமையா இருக்கிறது. எனக்கு நான் இங்க இருந்து என் ஜீவன் பிரியும் போது பரலோகத்தில் எனக்கு பட்டாபிஷேகம், முடிசூட்டு விழா நடக்க போகிறது. அதனால எனக்காக என்னை குறித்து யாரும் என்ன செய்யக்கூடாது, துக்கப்படக்கூடாது, அழக்கூடாதுன்னு சொன்னாராம். கரங்களை தேடி சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். இப்போ வெக்கப்படாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்க, பிரதர் நம்ம சரீரம், சகோதரி நம்ம சரீரம் கையை விடாதீங்க. தேயிலை பை மாதிரி சுருங்கி போனாலும் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவருடைய பலன் சுருங்காது. அது பலத்தின் மேலே பலன் அடைந்து 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 சியோனிலே தேவ சன்னதியிலே வந்து நிற்கும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம், படிங்க படிங்க, மரண பள்ளத்தாக்கில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் பாதுகாத்தீரையா, மீண்டும் மீண்டும் ஜீவனை தந்து வாழ வைத்தீரையா. மீண்டும் மீண்டும் வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே. ஆமென். எல்லாம் சந்தோஷமா ஆராதிங்க. கை தட்டி வேண்டாம் துதி. தோறும் போற்றுவே, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் நமக்கு புது பலனை தந்து நடத்துகிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 29:11 வசனத்தை நம்ம வாசிக்கணும். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். ஆதாம படைத்த ஆண்டவர் அவனுக்கு படைக்கிறதுக்கு முன்பாக எல்லா பயிர் வகைகளையும் கனி வகைகளையும், அவன் குளிக்கிறதுக்கு 4 வகையான நதிகளையும், அல்லேலூயா, எல்லா புசிப்புக்கு நலமான கனிகளையும் ஜீவ விருட்சத்தின் கனிகளை எல்லாம் உண்டாக்கி வச்சுட்டு தான் அவனை படைச்சார் ஆண்டவர். நம்மளை ஆண்டவர் ரட்சித்த தேவன் நம்மளுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஒன்றை குறித்து என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. அல்லேலூயா. சங்கீதம் 68:35 வசனத்தையும் படிக்கலாம். தேவனே, தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து, உம்முடைய பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர், பயங்கரமாய் விளம்பினீர். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு பலனையும், கவனிங்க, இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். அல்லேலூயா. கைதட்டுமா? நம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். ஒரு காரியத்தை ஒரு சில பேர் சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க. அது என்ன தெரியுமா? வேதத்தை
செய்தி கொடுக்கும்போது வாசிக்கிறாங்க, ஆனால் எழுத மாட்டேங்கிறாங்க. அதனால உங்களுக்கு பிரயோஜனப்படாது. எழுதணும், நோட்டில் எழுதி கொண்டு போய் அதை வச்சுக்கிறணும். இந்த வசனம் உங்களை பலப்படுத்தும். ஒரு நேரம் அருமையான நம்ம ஏகேஎப் மெக்கல் இருக்கார் பாருங்க, மெக்கல், அவருக்கு ஒரு வியாதி, கேன்சரை போல வியாதி, வெளியே சொல்ல முடியாத இடத்துல அந்த வியாதி என்ன செஞ்சிருக்கு, உருவாகுது. அந்த நேரத்தில் நான் 40 நாள் பாஸ்டிங் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். கணவன் மனைவியும் ஜெப வீட்டுக்கு வந்தாங்க. காலையில் அங்கே சின்ன ஜெப வீட்டுக்கு வந்து ரொம்ப கண்ணீரோடு அழுதாங்க. நான் ஏன் பேரை சொல்கிறேன்னா நீங்கள் போய் கேட்கணும்னு சொல்லி, நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு சொல்லி கண்ணீரோடு அழுது சொன்னாங்க, இந்த மாதிரி டாக்டரு பயப்படுற மாதிரி ஒரு வியாதின்னு சொல்கிறாங்க, பலவீனம் சொல்கிறாங்க. நான் அப்படியே உட்கார்ந்துருந்த மேனிக்கு வசனங்களை எடுத்து கற்று பலனை குறித்தே ஆண்டியவர் வார்த்தையை கொடுத்தார். அவங்களுடைய முகம், அவருடைய முகம், மரண பயத்தில் இருந்த அந்த முகம் அப்படியே பிரகாசிக்க ஆரம்பித்தார். முக ரூபமே மாற ஆரம்பித்தார். கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு உள்ளார்ந்த ஒரு சந்தோஷம் வர ஆரம்பித்தார். ஆண்டோடைய பிள்ளைகள், அன்னைக்கு நான் கடைக்கு போயிருக்கிறேன், ஐயா நான் வந்திருக்கிறது பலனை குறித்தே சத்தியத்தை எடுத்து கொடுத்தியல்ல, அது ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லையா சொல்லுவோமா? இன்றைக்கு சத்தியத்தை கேட்கறது மட்டுமல்ல, அல்லேலூயா, ஏதோ மெழுகுதிரியை வாங்கணும், பொருத்தணும், மாலையை போட்டோம், ஊதுவத்தியை வச்சோம், அந்த கதையெல்லாம் இங்கே காட்டக்கூடாது. வசனத்தை நீங்கள் எழுதி வசனத்தை நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பண்டகசாலையாக இருக்கும். பண்டகசாலை ஆயுத கிடங்கா இருக்கும். எந்த நேரத்தில் எந்த இடத்துல பட்டயத்தை உருவணுமோ அந்த இடத்துல கர்த்தர் உருவ வைப்பார். எந்த இடத்துல AK-47 எடுத்து எதிரியை சுடணுமோ சுட வைப்பார். எந்த இடத்துல இருந்து ஏவுகணை வைத்து குறிப்பிட்ட எல்லையை தாக்கணுமோ தாக்க வைப்பார். எந்த இடத்துல நீங்க சோர்ந்திருக்கீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. விலகுத்த ஆண்டுடைய பிள்ளைகளை, அப்போ கர்த்தரிடத்தில் நம்ம எதுக்கு வர்றோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை இங்கே பாருங்க, சின்ன காய்ச்சலுக்கும் மண்டை இடிக்கும், இல்லை வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்லி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இந்த வாரம் எங்களால் வர முடியலை, இப்படி பங்காளி சண்டை, இப்படி இந்த அந்த கோளாறு இந்த கோளாறு, இந்த லேசா தலைவலி, இந்த அவங்களுக்கு திருமணம் இவங்களுக்கு திருமணம், எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி மண்டையை போட்டுருச்சு, இதெல்லாம் தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்லவே கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு என்ன செய்யணும்? ஏன்னா இங்கே பாருங்க, மனுஷர்கள் நம்மளை கைவிட்டுருவாங்க, சொந்த பந்தங்கள் முடிவில் நிறைய மண்ணெளி போட்டுருவாங்க. ஆனால் தேவன் நம்மளை பலப்படுத்தி ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர். அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார், தேவ சன்னதியை விடாதீங்க, தேவ சமூகத்தை விடாதீங்க, இன்னும் நேரத்தை ஆண்டவருக்கு கூட்டுங்க. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80வது வசனமும், லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தையும் படிக்கணும். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும், இஸ்ரவேலுக்கு ஜனத்துக்கு காண்பிக்கப்படுகிற நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். வனாந்தரத்திலே ஒதுங்கி இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த மட்டும், ஆவியிலே பலன் கொள்ளு மட்டும் அவன் வனாந்தரத்தில் காத்திருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும், கவனிங்க, நம்முடைய தேவாதி தேவன் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ பலத்திலும் அவர் அதிகமாக வளர்ந்தார். அதனால தான் நம்ம சபையில் இந்த வருஷம் உங்களுக்கு 21 நாள் கூட்டம் வச்சுருக்கு. அது முழு நேரம் அல்ல,
பகலில் 2 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி முடிய. ஏன்னா நீங்கள் இருட்டு படுக்கும்னா வீட்டுக்கு போய் வேலையில் பார்க்கலாம். பகலில் நீங்கள் எல்லாம் நல்லா, நான் போன வாரமே சொல்லிவிட்டேன், நீங்கள் காலையில் நல்லா நீங்கள் சாப்பிடணும். காலையில் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா தேவையானதெல்லாம் நீங்கள் நல்லா சாப்பிட்ருங்க. மத்தியானம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆராதனைக்கு வர்ற ஆர்வத்தில் இருங்க. ஒரு நசரேய விரதமாக நீங்கள் எடுத்துக்குங்க. அல்லேலூயா. முடிவு உங்களுக்கு சம்பூர்ணமாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். ஏசப்பா, நாங்கள் உம்மை நம்பி காத்திருந்தோம், எங்களை பலத்தின் மேல் பலனடைய செய்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து எங்களை காணப்பட செய்வீர் அப்படின்னு சொல்லி தேவ சன்னதிக்கு வந்து ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் சாட்சி சொல்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். ஒவ்வொரு தேவ மனுஷனை கொண்டு நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்படுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையான இந்த செல்வம் பாஸ்டர்லாம் நல்ல ஊழியம். சென்னை பட்டணத்தில் பெரிய சர்ச்சு கட்டியிருக்கிறாரு. நல்ல கணவன் மனைவியும் நல்ல அருமையான ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்களுக்கு 2 பேருக்கு பிள்ளை இல்லை, ஆனால் வைராக்கியமாக கர்த்தருக்குள்ள ஊழியத்தை செய்கிறாங்க. நல்ல கட்டவிழ்க்கிற ஊழியம். குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற செய்வனைகள், பில்லி சூனியங்கள், அந்தகார கட்டுகளை உடைச்சி ஜெபிக்கிற செய்தி கொடுத்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தேவதாசர்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லையா சொல்லுவோம். அதனால் இந்த நேரத்தை நான் வந்து உங்களுக்கு அன்பாக செய்தி நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இதை மறந்துடக்கூடாது. நாம் இந்த நாட்களில் தேவ சன்னதியில், ஜீவனுள்ள தேவனுடைய சன்னதியில் காத்திருக்கும் போது புதிய பலனை நமக்கு தருவார். அல்லையா சொல்லுங்கள். சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒரு சில பேர், அதனால் ஆவியானவர் இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறார். அல்லையா சொல்லுங்கள். வேறு பகுதிக்கு ஆவியானவர் போக விடலை. அல்லையா சொல்லுங்கள். நமக்கு தீவுக்கு ஒரு வசனம் இருக்குது. தீவுக்கு ஏசாயா 41:1 வசனம். நம்ம தீவுக்கு பேர் இல்லை, நம்ம தீவு, ஐலண்ட். தீவுகளே, தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். குருசொலி தீவு, கோவரத்தீவு, பாலதீவு, மொசதீவு, ராமேஸ்வரம், பாம்பன் தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு, கவனிங்க, ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து என் சமீபத்தில் வந்து பின்பு பேச கடவர்கள், என்னோடு பேச கடவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்க. தங்கள் பலனை, உங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு என்னிடத்தில் வந்து பேசுங்கன்னு சொல்றார். என்ன வேணும்னு கேளுங்கன்னு சொல்றார். தீவுகளே, நம்ம தீவு பாக்கியமுள்ள தீவு. சொல்லுங்க அல்லேலூயா. பாக்கியம் விளங்குதா? பாக்கியமான தீவு. அல்லேலூயா. இப்போ இந்த தீவுல இருக்கிற நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்க பலனை புதுப்பிச்சுக்குங்க. தேவ பலத்துக்குள்ள வாங்க. தேவ பலத்துக்குள்ள வந்து தேவ சன்னதியில என்னோட பேசுங்கன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்க ஜெபம் அப்படியே மகிமையாக, அல்லேலூயா, மின்னலை போல தேவ சமூகத்துக்கு தூப வர்க்கமா போவோம். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆண்டுடைய பிள்ளைகளை, தேவ சன்னதியில நீங்க காத்திருக்கிறது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறது வீணான காரியம் அல்ல. தேவ சன்னதியில் எவ்வளவு நேரம் காத்திருக்கமோ அவ்வளவு பேட்டியில் சார்ஜ் ஏறுறது மாதிரி அப்படியே நம்ம உள்ளான மனுஷன் பிளப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லையா சொல்லுவோமா? பிளன்களை அப்படியே ஆவிக்குரிய ஒரு பலன், சந்தோஷம் வரும். சில வேளையில் வயசை காட்டுவான் பிசாஸ். ஏய் பாத்தியா, உனக்கு 60 வயசை தாண்டிருச்சு, 65 வயது வந்திருக்கும் போல, இனி உன்னால் என்ன செய்ய முடியாது, வேகமாக ஓட முடியாது, நீ முதல்ல மாதிரி ஓடி உழைக்க முடியாது, உன் பிள்ளைகளுக்கு நீ எதிர்காலத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவிசுவாசத்தை கொண்டு போட்டு பலவீனப்படுத்த பார்ப்பான். சொல்லுங்க, காலேப்பு போல சொல்லணும். அன்றைக்கு 40 வயசுல இருந்த பலன் இப்போ மோசே சொல்லி 45 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வயசு 85 வயசு. என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்க, அனுப்பும் ஐயா, நான் மலை நாட்டை பிடிப்பேன்னு சொன்னான். மலை நாட்டில் இருக்கிற ராஜசர்களை, அரக்கர்களை, ஏனாக்கியரை, பலசாலிகளை, அல்லேலூயா, எந்த ஜனத்தை பார்த்து
நாங்கள் வெட்டுக்கிளி என்று இஸ்ரவேல் மக்கள் புலம்புனாங்களோ அந்த ஜனத்தை நான் பிடிக்கிறேன்னு சொன்னான். பலன் உண்டாகும், சத்துவம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் இந்த நாளில் நாம் சுயபலத்திலோடு வாழாம தேவ பலத்தோடு வாழணும். ஏசாயா 40 வசனம் 29 30 31 படிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, எல்லாரும் சொல்லுங்க, சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சொல்ல கடல் அலை போல சொல்லுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் கர்த்தர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். அடுத்தது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். பாருங்க, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். நல்லா கவனிச்சீங்களா? வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் 85 வயசு 90 வயசு 70 வயசு 60 வயசு இப்படிப்பட்டவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகை போல செட்டை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. கர்த்தர் உங்களை இந்த நாட்களில் பலப்படுத்துறார். நீங்க பலனா இருந்தா தான் சபை ஆடாம. நீங்க பலன் குன்றி போனீங்கன்னா சபையும் பலன் குன்றி போகும், குடும்பமும் பலன் குன்றி போகும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ உங்க வீட்டுக்காரர்களை பார்த்து பயப்படாதம்மா, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். நான் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை என்ன செய்வேன்? கர்த்தருடைய பலத்தினால ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், அத்தான் சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்காக நான் என் முழங்கால முடக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ண கர்த்தர் உங்களை எலியாவை தட்டி எழுப்புறது போலயே எழுப்பிடுவார். அல்லேலூயா. நீங்க ஓடி 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 உற்சாகமாக, ஆமை யாபேசின் எல்லையை பெரிதாக்குறது போல கர்த்தர் நம்ம எல்லையை பெரிதாக்குவார். அல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போய் வருகிற கணவனுக்கு வீட்டில் இருக்கிற டார்லிங் மனைவி பாக்கெட்டையே பார்க்கக்கூடாது, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபம் பண்ணி அவங்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லணும். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்துக்களை சொல்லுவீங்களா? செல்லங்கள் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். சொல்லுங்க அல்லேலூயா. ஏசாயா 51:9 வசனம் படிப்போம் எல்லாரும். ஐயா வாசிக்கும் போது நீங்கள் எடுத்து வாசிக்கணும். என்ன வாசிக்கணும்? மனசுக்குள்ளே வாசிக்கணும். எலும்பு எலும்பு எழும்பு எழும்பு பலன்கொள் கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும். கவனிங்க, எலும்பு எழும்பு பலன்கொள்ளு கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எலும்பு. முந்தின நாட்கள் இளம் வயசுல முந்தின ரட்சிக்கப்படும் போது இருந்த அந்த பலத்தில எழும்பு. ராகாபை துண்டித்ததும் சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. அல்லேலூயா. எழும்பணும், சோர்ந்து போக கூடாது. ஆமென். ஆவியானவர் வரும்போது தான் அந்த பலத்தை அனுபவிக்க முடியும். நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் உங்களுக்கு இந்த சத்தியத்தை போதிக்கிறதுக்கு ஆண்டு நடத்துறார். சில நேரத்தில் சோர்வு சரீரத்தில் பலவீனவர், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயான்னு அவரை மகிமைப்படுத்தினா போதும், ஒரு புதிய ஒரு தெம்பும் பலன் அப்படியே வரும், ஒரு தைரியம் உண்டாகும், எதிர்கால நம்பிக்கை உண்டாகும். உங்களுக்கு தேவன் ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருக்கிறாருன்னு விசுவாசிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்டேஜ் வேறு வந்துருச்சு.
60 நாள் ஓடணும். அரசாங்கம் கொடுக்குற அந்த நிவாரணம் காணாது. அல்லேலூயா. இந்த நாட்களை கடந்து போகணும். ஒரு சில பேர் சின்ன சின்ன தொழில் வச்சுருப்பாங்க, எல்லாருக்கும் அப்படி இருக்காது. அந்த நேரத்தில் பாட்டு படிக்கணும். என்ன பாட்டு? ஆறு வற்றி போனாலும் பூமி காய்ந்து போனாலும் கர்த்தர் வாக்கை நம்பிடுவேன், காகங்களை அனுப்பி அப்பங்கொடுப்பார். கருங்காகங்களை அனுப்பி சொல்லுங்க, கருங்காகங்களை அனுப்பி அப்பங்கொடுப்பான். கையளவு மேகம் அனுப்பி வைப்பான், கோலும் தடியும் கொண்டு தேற்றிடுவான். சொல்லுங்க அல்லேலூயா. பஞ்சப்பாடு பாடக்கூடாது. அதான் ஜெயமுள்ள பாடல்களை பாடுங்க. கர்த்தர் உங்கள் பாத்திரங்களை நிரம்ப பண்ணுவார். சொல்லுங்க அல்லேலூயா. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமை என்ன செய்ய? கரித்துக்கொள். யோபு 29ஆம் அதிகாரம். இன்னைக்கு என்னன்னு தெரியல உங்களுக்கு. வெறும் ஆமாம் சத்துவமுள்ள டேப்லெட்டும் டானிக்கியுமா வருது. அல்லேலூயா. யோபு 29:20 வசனம். என் மகிமை என்னிடத்தில் செழித்தோங்கி, பாருங்க, என் மகிமை என்னில் செழித்தோங்கி, என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. அல்லேலூயா. என் மகிமை என்னிலே செழித்தோங்கி. சொல்லுங்க தம்பி, வாயத்திறந்து ஐயா சொல்லுங்க, எல்லாரும் அம்மா சொல்லுங்க. என் மகிமை என்னிலே செழித்தோங்கி, என் கையில் உள்ள வில்லு பலன் கொண்டது. இந்த சத்தியத்தை உங்களுக்கு கொஞ்சம் விலகி சொல்கிறேன். யோபு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சோதனை நேரத்தில் சொல்கிறார். சோதனை, 10 பிள்ளைகள் போயிட்டாங்க, எல்லாம் சொத்துக்களெல்லாம் அழிஞ்சிருச்சு, உடலெல்லாம் பருக்கள் நோய். அவர் இங்கே பாருங்க, அவருடைய சிநேகிதமார் நண்பர்மார் யோபை என்ன செய்கிறாங்க? பரிகாசம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, என் மகிமை என்னில் செழித்து வாங்கி, என் கையில் உள்ள வில்லு பலன் கொண்டது. அதான் விசுவாசம். சோர்ந்து போகாது. கையில் வில்லு பலன் கொண்டதுன்னா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்க, இப்போ வில்ல பிடிச்சிருந்தா பலசாலி தான் என்ன செய்யணும்? பலசாலி தான் வில்ல பிடிக்கும். வில்ல இப்படி ஆடிக்கிட்டே பிடிச்சா எதிரியை தாக்க முடியுமா? அம்பை வச்சுக்கிட்டு வில்ல இழுத்துக்கிட்டு இப்படி ஆடுனா. அப்ப அவன் சொல்றான், என் வில்லு என் கையிலே பலன் கொண்டது. பலன் கொண்டது குறி தவறாம இன்னும் என்ன செய்வேன்? எதிரியே தாக்குவேன். என் கையில் உள்ள வில்லு இன்னும் ஆடாது. என் அம்பை நான் ஈயம்ப எடுத்து வைத்து ஈயம் போது எதிரியின் நெஞ்ச பழக்கம். சொல்லுங்க அல்லேலூயா. என் மகிமை என்னிலே செழித்தோங்கும். அதான் விசுவாசம். என் வில்லு என் கையிலே பலன் கொண்டது. சொல்லுங்க அல்லேலூயா. புது பலன், புதிய தெம்போடு கர்த்தர் உங்களை நாளை நடத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்றும் கவலைப்படாது. பிள்ளைய தலையெடுத்துக்கிட்டு வர்றாங்களே, அப்படி நாட்கள் நெருங்குது, என்ன செய்கிறது? இவ்வளோ தேவை இருக்கு, அவ்வளோ தேவை இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தை மட்டும் தளர விடாமல் செயல்படுங்க. ஒரு குடத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும். ஒரு குடம் எண்ணெய் இருந்தால் போதும். அந்த ரட்சிப்பின் தைலம் உங்களுக்குள்ள இருந்தால் போதும். ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்தால் போதும். அல்லேலூயா. புரியுதா? வெறும் பாத்திரத்தில் கர்த்தர் நிரப்பிடுவார். ஒரு வெறும் பாத்திரங்களை நிரப்புற ஆண்டவர். அல்லேலூயா. புது பலன் கொள்ள செய்வார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். யோபு சொன்னது போல சொல்லணும். என் மகிமை என்னில் செழித்தோங்கி, என் கையில் உள்ள வில் இப்படி சொல்லுங்க பலன் கொண்டது. அல்லேலூயா. தைரியமா நில்லுங்க. சகோதரிகள் ஆனாலும் சகோதரர்கள் ஆனாலும். அல்லேலூயா.
பலனை கர்த்தர் தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா இப்போ? ஆமென். நம்மெல்லாம் யாரு கர்த்தருக்கு? சொல்லுங்க, மணவாட்டி. மணவாட்டி. சில பணக்கார வீட்டில் மணவாட்டியில் பார்த்தீங்கன்னா இப்படி இடுப்பில் சாவியை தொங்க விட்டுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? தலைவர் வீட்டுக்காரர் கொடுத்துருப்பாரு இடுப்பில், அம்மா அந்த சாவி பொறுப்பெல்லாம் நீந்தாம்மா, லாக்கர் சாவி எல்லாமே வரும். எனக்கு மணவாட்டினால என் கையில் கொடுத்துருக்கேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. புரியுதா? கர்த்தர் உங்களுக்கு லாக்கர் சாவியை தருவார். தாவீதின் வீட்டின் திறவுகோலை உங்களுக்கு தருவார். தாவீதின் வீட்டு திறவுகோலை கர்த்தர் உங்க தோள் மேல வைத்திருக்கிறார். அதான் வாக்குத்தத்தத்தின் கோல். வாக்கின் கோல். அது வாக்கின் கோலால் அவர் அடித்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. கையில் இருக்கிற கோலை மோசே நீட்டினா சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிரிந்தது. அப்படியே கோலினாலே கண்மலை அடித்தான், வனாந்தரத்திலே தண்ணீர் பொங்கி ஓடி வந்தது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் தான் கோல். கோல்னு சொன்னால் ஆளுகை. சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்றும் மனவடி உண்டாக்க மனவடி ஆகாதியே. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற நேரம் இது. தைரியமாக இருங்க. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 23-24 வசனம். 23-24 வசனம். அவனை மனமடிவாக்கி எதிரிகள் யோசேப்பை மனமடி உண்டாக்கி அவன் மேல் எய்து அவர்கள் அவன் மேல் அம்பை எய்தார்கள், அவனை பகைத்தார்கள். ஆமா, யோசேப்பை தன் சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் வில் உறுதியா இருந்தது. யோசேப்பின் மேல மற்ற சகோதரர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? தங்கள் வில்லை அம்பை எய்தார்கள். போத்திப்பார் மனைவியின் மூலமா யோசேப்பின் மேலே ஒரு பயங்கரமான தாக்குதல் வந்தது. தன் சகோதரர்களால் அடித்து மரண கிணத்திலே தூக்கி போடப்பட்டான். ஆனால் அவன் வில் விசுவாசம், அவனுடைய வாக்குத்தத்தத்தின் நம்பிக்கை, யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு, தரிசன வெளிப்பாடு, சொப்பன வெளிப்பாடு, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடிச்சனா. வில் உறுதியா இருந்தது. சொல்லு மகனே, என் வில் உறுதியா இருக்கிறது. சொல்லு மகளே, என் வில் உறுதியா இருக்கிறது. வில் வீரர்கள், பிசாசின் கூட்டங்கள், சத்துருக்கள் என் மேலே தங்கள் அம்பை எய்தாலும் என் வில் உறுதியா இருக்கும். என் வில் உறுதியா இருக்கும். சொல்லுங்க. ஒரு வாசல் அடையும் போது 7 வாசலை திறக்கிறோம். ஒரு வழி அடையும் போது 7 வழியை திறக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். யோசேப்பின் வில் உறுதியாய் நின்றது போல உங்களுடைய வில்லையும் ஆண்டவர் உறுதிப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நம்மளுக்கு அதனால் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்குற. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாசைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தால் அது உங்களை சேதப்படுத்தாது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வில்லு உறுதியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறோம். என்ன செய்யணும்? நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். நெகேமியா 8:10 வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, ஜனங்களை நோக்கி, இங்க பாருங்க, இப்ப ஜனங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நெகேமியா எஸ்ரா எல்லாரும் சொல்றாங்க, பின்னும் அவர்களை நோக்கி நீங்கள் போய் நல்லா படிங்க ஐயா.
கொழுமை நல்லா படிங்க சத்தமா. கொழுமையானதை, கொழுமைனா தெரியுதுல்ல, குளுமை இல்லை கொழுமை. கொழுமைனா இப்போ நீங்கள் போறீங்கன்னா இப்போ ஆட்டுக்கறி, ஆமாம் சிக்கன் மட்டன் எடுக்க போறீங்களா, மட்டன் எடுக்கும்போது என்ன கேட்பீங்க, அதே கொஞ்சம் கொழுப்பு என்ன செய்ய போடுப்பா. அல்லேலூயா. கவனிங்க, கொழுமையானதை புசித்து மதுரமானதுன்னா நல்ல ஆப்பிள் வாங்கி ஜூஸ் அடித்து குடிங்க. என்ன ஜூஸ் அடிச்சா, திராட்சை பழம் வாங்கி ஜூஸ் அடித்து குடிங்க. கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் கவனிங்க, இந்த நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள். முகத்தை பார்த்து சொல்லுங்க, என்னைய பார்க்காதீங்க, முகத்தை பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த நாள் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். அடுத்தது, விசாரப்பட வேண்டாம். எதையும் குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு வீட்லேயும் உம்மன் இருந்துட்டு இங்கேயும் உம்மன் இருந்துட்டு போகும்போது உம்மு சம்மன்னு போய்கிட்டு அதையெல்லாம் விட்டுருங்க ஐயா, விட்டுருங்கம்மா. அல்லேலூயா. விசாரப்பட வேண்டாம். அடுத்தது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்கள் பலன். எல்லாரும் கைதட்டி ஆண்டவரை துதிக்கலாம். கர்த்தருக்குள் நீங்கள் மனமகிழ்ச்சியா இருப்பது உங்கள் பலன். இப்ப எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். எழுந்திருந்து எவ்வளோ நேரம் சங்கீதம் 84:5 படித்த உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்திலே செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். 7வது வசனம் படித்தோம், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சன்னதியிலே காணப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். பைபிளை கீழே வச்சுட்டு கூட நறுக்குன்னு எந்திக்கலாமே. நான் தெரியுது மொழி தப்பா சொல்லிட்டேனா, எந்திங்கன்னு. அல்லேலூயா. தமிழ்ல தானே சொன்னேன், ஏன் இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. கையை வசதி சொல்லுங்க. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால். கைதட்டி பாடுங்க. இல்லை இல்லை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச பாடு. போடுங்க தாளத்தை. இல்லை இல்லை இல்லை, நீ திறந்தா அடைப்பவன் இல்லை. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. அதை இடிப்பவன் இல்லை. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே பலமுள்ள கர அமரட்டும். தேவனை துதிக்கும் துதியாலே எரிக்கோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதிக்கிற போது சிறையும் அதிர்ந்தது. ஆமென். தேவனை துதிக்கும் துதியாலே கர்த்தருடைய பலப்படுத்துகிற நேரம் இது. ஆமென். துதியாலே சாத்தானை சொல்லுங்க. துதியாலே ஆமென். கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை சொல்லுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க வாயிலிருந்து விசுவாச வார்த்தை வரட்டும், தைரியமுள்ள வார்த்தை வரட்டும், பலனுள்ள வார்த்தை வரட்டும். இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. கட்டினார் அடைப்பவன் இல்லை.
இயேசு திறந்தார், திறந்தார். நீ திறந்தார், அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார், அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தர் உனக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அவர் திறந்தால் ஒருவரும் அதை பூட்ட முடியாது. உனக்கு முன்பாக இதோ திறந்தவர். நம் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை, இல்லை. துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். எதிர்ப்பவன் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே உங்க பலன். இல்லை. நம் வாசலை அடைப்பவன் இல்லை. ஓ ரபா 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 ரிபா 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 ரபா ரபா ரபா. யோசேப்பின் வில் உறுதியா இருந்தது. யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. அவன் கொடிகள் சுவர் மேல படர. இயேசுவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு பலத்தினாவின் நாளா இருக்கட்டும், வல்லமையின் நாளா இருக்கட்டும், பராக்கிரமத்தின் நாளா இருக்கட்டும். காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ரபா 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 ரபா. கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார். சவமல்லாம ஆண்கள் பகுதியில் ஜெபிப்போம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்.